ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு அவர் சேனல். திஸ் இஸ் ஒன் வித் நர்ஸ். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, பேபிக்கு வந்துட்டு ஃப்ளூ வேக்சின் போடுறதுக்காக ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்திருக்கோம். நான் இந்த வேக்சின் வந்து நான் ப்ரைவேட்டில் தான் போடுறேன். மற்ற எல்லா வேக்சின் நான் கவர்மெண்ட்டில் தான் போட்டேன். கவர்மெண்ட்டில் இந்த ஃப்ளூ வேக்சின் போட மாட்டாங்க. ஸோ தட் வந்து நான் ப்ரைவேட்டில் வந்துட்டு பே பண்ணி தான் நான் போடுற மாதிரி இருக்குது. ஸோ நீங்களும் மறக்காமல் 6th மந்த் வேக்சின் வந்து போட்டுருங்க. அப்போ தான் ஃப்யூச்சரில் வந்து ஃப்ளூ வந்து எதுவுமே அஃபெக்ட் ஆகாமல் பேபிங்களுக்கு இருக்கும். ஸோ பில் கவுண்டரில் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் யாரும் வரல. வந்தாச்சு. பில்லும் பே பண்ணியாச்சு. எவ்வளோ நான் பே பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, 2500 ருபீஸ் பே பண்ணேன் ஒரு வேக்சினுக்கு. டோட்டலாக 2 வேக்சின் போடணும். நெக்ஸ்ட் மந்த் வந்து இதே டேட்டில் நம்ம வரணும். அதுவுமே 2500 அரௌண்ட் வந்து 5000 ருபீஸ் ஆகுது இந்த ஃப்ளூ வேக்சின் வந்து. பேபிக்கு வந்து வேக்சின்லாம் எடுத்து வச்சுட்டு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. பேபி வந்து அக்கா கிட்ட வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ பேபிக்கு வந்து சிரிப்பு காட்டிகிட்ருக்காங்க. தொடையில் தான் போடுவாங்க. பேபி வந்து நம்ம சிரிப்பு காட்டிகிட்ருக்கோம். அப்போ தான் வந்துட்டு வலி தெரியாதுன்னு சொல்லிட்டு நர்ஸு வந்து சிரிப்பு காட்டிகிட்டே இருக்காங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா, கவர்மெண்ட்டில் தான் வந்து கொஞ்சம் நீடில் பெருசாக இருக்கும். அப்போ தான் வலிக்கும். ப்ரைவேட்டில் வந்து நீடில் வந்து ரொம்ப 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 தின்னாக இருக்கும். அதனால் அவ்வளோக்கா பெயின் ஒன்றும் தெரியாது. ஃபீவரும் அவ்வளோக்கா வராது. பேபிக்கு வந்துட்டு ஃபீவர் வராது தான் சொன்னாங்க. இருந்தாலும் வந்து பேராசிட்டமால் கொடுக்க சொல்லியிருக்காங்க. நாங்களும் பேராசிட்டமால் கொடுத்து தான் வரோம். ஸோ வந்து வேக்சின் போட்டு முடிச்சுட்டு நாங்கள் வந்து கேன்டீனுக்கு வந்தோம். கேன்டீன் வந்து ஒரு டீயும் போண்டாவும் ஆர்டர் பண்ணி நாங்கள் சாப்பிட்டோம். ஸோ அதோட கிளிப்பை தான் நான் இங்கே எடுத்திருக்கேன். எனக்கு வந்துட்டு எங்கே போனாலும் டீ வந்து நான் குடிச்சே ஆகணும். அப்போ தான் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் வந்து ரிஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் நானும் எங்கள் அக்காவும் சேர்ந்து வந்து டீ வந்துட்டு வாங்கி குடித்தாச்சு. ஸோ ஆப்வியஸாக வந்து திருச்சிக்கு வந்து நான் கண்டிப்பாக தெப்பக்குளத்துக்கு போகாமல் இருந்ததே கிடையாது. தெப்பக்குளத்துக்கு தான் வந்திருக்கேன். சில திங்ஸ் வந்து நான் வந்து பேபிக்காக வாங்குற மாதிரி இருக்குது. இப்போல்லாம் எனக்காக வாங்குறேன்னா என்னென்னு தெரில. பேபிக்காக தேடி 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 வாங்குற மாதிரியே இருக்குது. அது என்னன்னு தெரில. மதர்ஹுட் ஆனோடனே வந்து பேபிக்கு தான் நம்ம கண்ணு வந்து பேபிக்கு தான் போகுது. பேபி வந்து இப்போ தண்ணி குடிக்க ஸ்டார்ட் பண்ணதுனால வந்துட்டு டாக்டர் சொல்லிட்டாங்க, ஃபீடிங் பாட்டிலில் தண்ணி கொடுக்காதீங்க, கப்பில் ஸ்பூனில் இல்லைனா வந்து சங்கில் கொடுங்கன்னு சொன்னாங்க. ஸோ தட் வந்துட்டு நான் வந்து கப்லாம் வாங்கலான்னு வந்திருக்கேன். ஏன்னா வீட்டில் எல்லாமே ஷார்ப்பான கப்ஸ் தான் இருக்குது. பேபிக்கு வந்து ஸ்மூத்தாக இருக்கணும்ல, அந்த மாதிரி கப்பு வாங்கிட்டு வந்திருக்கேன். அடுத்தது என்ன, டாய் செக்ஷனுக்கு வந்தேன். டாய் செக்ஷனுக்கு வந்தாலே ஒரு 1 ஹவர் கூட எனக்கு இப்போ ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். எந்த டாய் வாங்குறதுனே தெரியாது. அந்த மாதிரி நான் வந்து பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஸோ அவள் பார்க்கும்போது எடுத்த கிளிப்பு தான் இதெல்லாம். எல்லாமே வாங்கணும் தான் தோணும். பட் வந்து பேபி வந்து இப்போதைக்கு இதெல்லாம் வந்து விளாடுற மாதிரி கிடையாது. சவுண்ட்ஸ் வர டாய்ஸ் தான் விளாடுவாங்க. ஸோ இந்த சவுண்ட்ஸ் வர டாய்ஸாக வாங்கி டே ஃபினிஷ் பண்ணியாச்சு. டாட்டா பாய்.